ஆண்டவராகிய இயேசு அவர் இந்த பகைவர்களை பார்த்து, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், அறியாமல் செய்கிறார்கள். இயேசுதான் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் மெய்யாகவே இருந்தார்களானால் அவரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்கள். ஆம், பிசாசானவன் இன்று மனிதர்களுடைய கண்களை பிரபஞ்சத்தின் தேவன் குருடாக்கி வைத்திருக்கிறான். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை சபைகளிலே தியானித்திருக்கிற எத்தனையோ கர்த்தருடைய குடும்பங்கள், பிள்ளைகள், உங்கள் அருகில் வந்த சக சகோதரனை, சகோதரியை நாம் மன்னித்திருக்கிறோமா? குடும்பங்களில் பிறரை நாம் மன்னித்திருக்கிறோமா? நண்பர்களை மன்னித்திருக்கிறோமா? நம்முடைய மேட்டிமையும் பெருமையும் அகந்தையும், மற்றவர்களை விட நான் பெரியவன், சிறந்தவன், நான் ஒரு நீதிமான் என்று தனக்குத்தானே நாம் ஒரு கணக்கு வைத்துக் கொண்டு மற்றவர்களை அற்பமாக நினைத்து இப்படி வீண் பெருமை கொள்வதனால் பரலோக சந்தோஷத்தை நம் உள்ளத்தில் பெற்றுக்கொள்ள முடியாமல் நாம் தவித்து வருகிறோம். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய அப்பா சொன்னது போல நீங்கள் யாரையானாலும் உங்கள் உள்ளத்தில் மன்னித்து விடுங்கள், அவர்களை ஆசீர்வதியுங்கள். ஒரு பரலோக சமாதானம் உங்களை நிரப்பும் அன்பானவர்களே. அதே போல் அவர் எப்பேற்பட்ட வேளையிலும் முறுமுறுக்காமல், கசந்து கொள்ளாமல், கோபம் கொள்ளாமல் சிலுவையை சகித்து அப்பா பிதாவே என்று மற்றவர்களுக்காக ஜெபித்ததை அங்கே வாசிக்கிறோம். அவருடைய அன்பை பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவு கஷ்டங்கள் நமக்கு வந்தாலும் பிறருக்காக நாம் ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம் அன்பானவர்களே. என்ன கஷ்டம் வந்தாலும் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று வேதம் சொல்லுகிறது. நான் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று தாவீது சொல்லுகிறான். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். ஆம், பிறருக்காக ஜெபிக்கிற உங்களை ஆண்டவர் எந்நாளும் கைவிடுவாரோ? ஒரு நாளும் விடமாட்டார். நம்முடைய ஆண்டவருடைய அன்பு இருதயத்தை பாருங்கள். அவர் நமக்காக கெத்செமனே தோட்டத்தில் 17வது யோவான் அதிகாரத்தில் நீங்கள் உலகத்தார் அல்ல என்று சொல்லி நமக்காக விசேஷமாக என்னுடையவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்களை தீமையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளி வேண்டிக் கொள்ளுகிறேன், அவர்கள் என்னோடு கூட இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன், நீர் தந்த மகிமையை அவர்களும் பெற்றுக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன், நான் இருக்கும் இடத்தில் அவர்களும் இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று நமக்காக ஒரு பலத்த ஜெபத்தை அவர் ஏறெடுத்திருக்கிறார். நீங்களும் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். யோனா 3 நாள் மீனின் வயிற்றிலே ஜெபித்தான். ஜெபிக்க தொடங்கின உடனே அவன் 3 நாளும் சாகவில்லை. மீனின் வயிற்றில் இருந்தாலும் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஜெபம் உங்கள் வாயில் இருக்கும் வரை, கர்த்தருடைய துதி உங்கள் வாயில் இருக்கும் வரை உங்கள் ஜீவனை மரணமானது தொட அனுமதி இல்லை. அதுதான் ஆண்டவர் தந்த சிறப்பு இயல்பு.